ஹலோ செல்லக்குட்டியலா, பாட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன். கதையின் தலைப்பு பண்டிதரின் மேதாவித்தனம். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தாராம். அவர் நல்லா படித்தவர், நல்லா அறிவாளி, திறமசாலி. அவர் நிறைய படிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு நாள் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்காண்டி வந்தாராம். அப்போ போகிற வழியில் ஒரு ஆற்றை கடந்து போகணும். இப்போ ஆற்றை கடந்து போகிறதுன்னா அங்கே ஒரு பையன் பரிசல் நல்லா வட்டமாக அந்த ஒகனைக்கல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பரிசல் ஒன்று ஒட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்போ அந்த பையன்கிட்ட கேட்டாரான், தம்பி என்ன அக்கறையில் கொண்டு விடுறியான்னு. சரியா, நீங்கள் ஏறிக்கோங்க, கூலி எவ்வளவுன்னா ஒரு 4 நாள் கொடுங்கன்னு அந்த பையன் சொன்னாங்க. சரின்ட்டு சந்தோஷமாக பரிசலில் போய் ஐயா ஏறி உட்காந்துட்டாரு. உட்காந்து பரிசல் அந்த பையன் ஓட்டிக்கிட்டு போகிறான். அப்போ இவர் கேட்டாராம், தம்பி நீ ராமாயணம் படிச்சிருக்கியான்ட்டு கேட்டாராம். இல்லைங்க ஐயா, நான் படிக்கலையே அப்படின்னாராம். ஐயோ, வாழ்க்கையில் கால்வாசி போயிருச்சே, வீணா போச்சே அப்படின்னாராம். அதுக்கு பிறகு தம்பி நீ திருக்குறள் படிச்சிருக்கியான்ட்டு கேட்டாராம். இல்லை ஐயா, நான் படித்ததே இல்லை அப்படின்னாராம். ஆடாடா, அவன் வாழ்க்கையில் அறவாசி வீணா போச்சேப்பா அப்படின்னு சொன்னாராம். அவன் என்னடானா அது பண்ண கண்டுக்கல. அடுத்தவளை கேட்டானா, நீ குரான் பைபிள் ஏதாவது படிச்சிருக்கியாப்பான்னு கேட்டாராம். ஐயா, நான் ஒன்றுமே படிக்கலை, எனக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னான். ஆடாடா, வாழ்க்கையில் முக்கால்வாசி வீணா போச்சேப்பா அப்படின்னு சொன்னாராம். அவன் கேட்டானா, ஐயா நீங்கள் நீச்சல் படிச்சிருக்கீங்களான்ட்டு கேட்டான். இல்லையே தம்பி, எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னாராம். உடனே அவன் சொன்னானா, ஐயா பரிசலில் ஓட்டை விழுந்துருச்சு, இப்போ ஓட்டையில் நிறைய தண்ணி உள்ளே வருது, பரிசல் முங்க போகுது. அப்போ அந்த பையன் கேட்டானா அவர்கிட்ட, ஐயா நீங்கள் நீச்சல் படிச்சிருக்கீங்களான்ட்டு கேட்டானா. இல்லையே தம்பி, எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னாராம். ஐயா உங்கள் வாழ்க்கையில் முழுவாசியும் வீணா போச்சு அப்படின்னு சொன்னான். என்ன தம்பி எப்படி சொல்கிற? ஐயா பரிசலில் ஓட்டை விழுந்துருச்சு, இப்போ உள்ளுக்கு தண்ணி வரப்போகுது, எனக்கு நீச்சல் தெரியும், நான் தண்ணியில் குதித்து நான் நீந்திடுவேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே பரிசலுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு, பரிசல் முங்க ஆரம்பிச்சிது. இவரும் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரு. அவன் கரைக்கு போயிட்டான். போயிட்டு பார்த்தானா இவர் கையை போட்டு அடிக்கிறான். ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு. அதுக்கு பிறகு பையன் வந்து அவரை கையை பிடிச்சி இழுத்து கரைக்கு கொண்டுகிட்டு போய் போட்டு அவரை வயிற்று அமுக்குன்னு அமுக்கி தண்ணியெல்லாம் வெளியே எடுத்தானா. அதுக்கு பிறகுதான் அவர் சொன்னானா, எல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் நான் யாருமே இருக்க முடியாது, நீ படிச்சிருக்கிறது இப்போ என்னை காப்பாற்றிட்டப்பா, அதனால யாரையும் மட்டம் தட்டவே கூடாது, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், எல்லாரையும் அனுசரித்து நடப்பேன் அப்படின்னு சொன்னாராம். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு கதையோட பார்ப்போம். பாய்.